அக்கா. நில்லடி. எங்க நீ வந்தே? எங்க வந்தே? இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு என்ன தைரியம் இருந்தா இந்த வீட்டுக்குள்ள வருவேன்? நான் உனக்கு அம்மாவும் இல்ல, நீ எனக்கு பொண்ணும் இல்ல, இந்த வீட்டுல உனக்கு இடமும் இல்ல. வெளியே போடி. சீ. அந்த வார்த்தை நீ சொல்லாத. அம்மாவுக்கு மதிப்பு கொடுக்கறவளா இருந்தா, அம்மா மனசு நோக கூடாதுன்னு நினைக்கிறவளா இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பியா நீ? சீ. என்ன புள்ளைய பெத்து வச்சிருக்கான்னு 4 பேரை கை கொண்டு சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டியாடி. அக்கா பதட்டப்படாதக்கா, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். இனி என்னடா பேசுறது? பேசி தீக்கிற நிலைமை எல்லாம் தாண்டியாச்சு. கட்டின புருஷனுக்கு வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணி வச்சுட்டானே அவங்க போன் பண்ணி சொல்லும் போது என் கொலையே பதறிடுச்சுடா. எதுக்கடா இந்த வார்த்தையை வாங்குறதுக்கடா நான் இவளை வளர்த்தி ஆளாக்கி இருக்கேன்? அது இல்லக்கா. நீ வாய மூடுடா. அம்மா ப்ளீஸ் என்ன கொஞ்சம் பேச விடுமா. என்னடி பேச போறே? நடனதுக்கு சப்பு கட்டு கட்ட போறியா? இது பாரு, நிர்கதியா 4 பிள்ளைங்களோட நின்னப்ப கூட நான் கலங்குறது கிடையாது. ஏன் தெரியுமா? எனக்கு பிள்ளைங்க இருக்கு. அதுங்களை வளர்த்து ஆளாக்கி அதுங்க வாழ்றது பார்க்கணும். அதுங்க என் பேரு சொல்லணும். இன்னாரு வளர்த்த பிள்ளைங்க இதுன்னு 4 பேர் என் காது பட சொல்லணும். அந்த வார்த்தை போதும்னு நான் நினைச்சவடி. நான் பழைக்கிற பழப்புக்கு அப்பதான் அர்த்தம் இருக்குன்னு நினைச்சேன்டி. கற்பகம் வைராக்கியக்காரி அவ பிள்ளைகளை சிந்தாம சிந்தராம வளர்த்திருக்கான்னு பேரு வாங்குறதுக்கு தாண்டி நான் காலம் பூரா கஷ்டப்பட்டு இருக்கேன். இப்ப நீ பண்ணிருக்கிற இந்த காரியத்தினால எனக்கு என்ன பேரு கிடைச்சிருக்கு தெரியுமா? ஆம்பளை இல்லாத குடும்பத்துல பொம்பளை வளர்த்த புள்ள உருப்படாதுன்னு சொல்றது நிஜம்தாங்கிற பேரு கிடைச்சிருக்குடி. பெத்து வளர்த்தவளுக்கு நீ பெருமை சேர்த்து கொடுத்துட்டியடி புண்ணியவதி. பெருமை சேர்த்து கொடுத்துட்ட. அம்மா நான் என்னம்மா பண்ணுவேன்? என் சூழ்நிலை. என்னடி பெரிய சூழ்நிலை? அன்னைக்கு நான் ஆஸ்பத்திரியில உங்ககிட்ட அவ்வளவு தூரம் படிச்சு சொல்லல? என்னடி சொன்ன? இன்னொரு தடவை நீ இந்த வீட்டுக்கு வந்தேன்னா நான் உயிரோடையே இருக்க மாட்டேன்னு சொல்லல இல்லையா? இப்ப நீ இப்படி வந்திருக்கேன்னா அதுக்கு என்னடி அர்த்தம்? நான் உயிரோட இருக்கிறது அவசியம் இல்லைன்னு சொல்ல வந்தியா? இல்ல நான் செத்தாலும் பரவாயில்லன்னு பார்க்க வந்தியா? அப்படி சொல்லாதம்மா, தயவு செஞ்சு அப்படி சொல்லாத. எதுக்கடி இப்ப அழற? நான் இன்னும் உயிரோட இருக்கிறது நினைச்சு அழறியா? நான் செத்துடவா? நான் செத்து போயிட்டுமா? நீ டென்ஷன் ஆகாதம்மா, உன் உடம்புக்கு ஏதாவது ஆயிர போகுது. பெருசா என்னடா ஆக போகுது? நான் செத்துடுறேன், பரவாயில்ல. அப்படி பேசாதம்மா. இப்படி அசிங்கப்பட்டு வாழ்றதுக்கு நான் செத்தே தொலைலாம்டா. என்னம்மா சொன்னா கேளுமா. பின் என்னடா 3 பொண்ணுங்களை பெத்து மூத்தவ வாழ்க்கை இழந்துட்டு நிக்கிறா. ஆனந்தி வாழ்க்கையே அமையாம கேள்விக்குறியா நிக்கிறா. இந்த கழுதை ஒருத்தக்குதான் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா இவ எல்லாத்தையும் எட்டி ஒதிச்சிட்டு எல்லாத்தையும் தலை வழிகிட்டு வந்து நிக்கிறாடா. உன் வீட்டுல சொன்னாங்கடி உனக்கு கல்யாண வாழ்க்கையே இஷ்டம் இல்லைன்னு. சரி ஏதோ கோவத்துல பேசுறாங்கன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அது நிஜம்தான் போல இருக்கு. இப்படி ஒரு கூத்த பண்ணிட்டு வந்து நிக்கிறியடி. ஒரு பைத்தியக்காரி கூட இப்படி ஒரு காரியத்தை பண்ண மாட்டா. எதை விட்டு கொடுத்தாலும் கட்ட புருஷனை விட்டு கொடுக்கிறதுக்கு யாரும் சம்மதிக்க மாட்டாங்க. ஆனா நீ எந்த தயக்கமும் இல்லாம புருஷனை தார வாத்துட்டு வந்து நிக்கிறியடி. உனக்கு எதை பத்தியும் அக்கறை இல்ல? இப்ப சொல்றேன், இந்த நிமிஷத்துல இருந்து நானும் உன் மேல அக்கறை காட்ட போறது இல்லை.
இப்படி ஒரு பொண்ணை எனக்கு பிறக்கலன்னு நினைச்சுக்க போறேன். இனிமே எனக்கு 2 பொண்ணும் ஒரு பையனும் தான். நீ செத்துட்டேடி. நீ என்ன பொறுத்த வரைக்கும் செத்துட்டேடி. உன்னை இன்னையோட நான் தலைமொழி விடுறேன்டி. நான் தலைமொழி விடுறேன். அக்கா சொன்னா கேளுக்கா. என் பொண்ணு செத்துட்டாடா. என் பொண்ணு ஆர்த்தி செத்துட்டாடா. என் சின்ன பொண்ணு ஆர்த்தி செத்துட்டாடா. மேடம், இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. நான் இது வரைக்கும் எவ்வளவு பிசினஸ்ல ஈடுபட்டிருக்கேன். ஆனா யார்கிட்டயும் போய் என்ன பார்ட்னரா சேர்த்துங்க நான் கேட்டதில்லை. உங்ககிட்ட வழிய வந்து உங்க கூட என்ன பார்ட்னரா சேர்த்துங்க நான் கேட்கறதுக்கு காரணம் உங்க மேல எனக்கு இருக்கிற மரியாதை. உங்களோட நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் கேட்கிறேன். பணம் காசு சேர்க்கணும்னு நினைச்சு என்ன பார்ட்னரா உங்க கூட சேர்த்துக்க சொல்லல. பணம் அது என்கிட்ட நிறைய இருக்கு. நினைச்சா சம்பாதிக்கிறதுக்கான வழி எனக்கு தெரியும். அப்படி இருந்தும் உங்க கூட பார்ட்னரா சேரணும்னு நினைக்கிறதுக்கு ஒரே காரணம் புரிஞ்சுக்கிங்க மேடம். ஓகே, ரொம்ப யோசிக்கிறீங்க. பரவாயில்ல மேடம். மிஸ்டர் சிவதாஸ், கொஞ்சம் உட்காருங்க ப்ளீஸ். இல்ல சார், எனக்கு இந்த மாதிரி கெஞ்சறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அப்படி எல்லாம் நினைக்காதீங்க, உட்காருங்க. முதல்ல உட்காருங்க. அபி, என்னம்மா யோசிக்கிறேன்? சிவதாஸ் அடிதடி ஆளுன்னு யோசிக்கிறிய? இது பிசினஸ். இதுல யார் நம்ம கூட இருக்காங்கிறது முக்கியம் இல்ல, இதை எப்படி நிர்வாகம் பண்றோங்கிறது தான் முக்கியம். ஒரு விதத்துல பார்த்தா சிவதாஸ் பார்ட்னர் ஆகிறது கம்பெனிக்கு பலம். அனாவசியமா பிரச்சனை பண்றதுக்கு பயப்படுவாங்கல்ல. சார், சிவதாஸ் அடித்தடி பண்றவர்னு நினைச்சு நான் தயங்கல சார். ஏன்னா அவரு நமக்கு வேண்டியவர் தான். அப்புறம் என்னம்மா, எதுக்காக தயங்கணும்? நான் இந்த பிசினஸ்ல அடிபட்டவன்ற முறையில சொல்றேன். சிவதாஸ் மாதிரி ஆளுங்க கூட இருந்தா நம்மள யாரும் மிரட்ட மாட்டாங்க. அப்படி இல்ல சார், நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க இவ்வளவு தூரம் யோசிக்கிறது எனக்கு ரொம்ப இன்சல்ட்டிங்கா இருக்கு. சிவதாஸ் நீங்கன்னு இல்ல, இந்த கம்பெனில யார பார்ட்னரா சேர்க்கறதா இருந்தாலும் நான் யோசிச்சு தான் ஆகணும். ஏன்னா இந்த கம்பெனில நான் மட்டும் இல்ல, உஷா, தொல்காப்பியன்னு 2 பேர் இருக்காங்க. நாங்க 3 பேரும் சேர்ந்தது தான் இந்த கம்பெனி. பாஸ் கூட இது நல்லா தெரியுமே. இப்ப இருக்கிற சூழ்நிலையில உஷா இங்க வர மாதிரி இல்ல. அப்படியே வந்தாலும் நான் வர வேண்டாம் தான் சொல்லுவேன். மிஞ்சி இருக்கிறது தொல்காப்பியம் தான். அவர்கிட்டயாவது நான் கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லம்மா, தொல்காப்பியம் தான். நீ எவ்வளவோ கூப்பிட்டோம், அவன் வரமாட்டேன்னு பிடிவாதமா வீட்லயே உட்காந்துருக்கானே. சார், தொல்காப்பியனை பத்தி எனக்கு தெரியும் சார். எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். மேடம், தொல்காப்பியன் மட்டும் தான் உங்களுக்கு ஃப்ரெண்டா? அப்பனா? ஐயோ, அப்படி இல்ல சார், நீங்களும் ஃப்ரெண்டு தான். ஆனா இந்த கம்பெனி எங்க 3 பேரோட கனவுலயும் உழைப்பிலையும் உருவானது. இது சம்பந்தமா எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நாங்க 3 பேரும் சேர்ந்து தான் எடுக்கணும். பிசினஸ்ல இந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் பாத்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. சார், நாங்க பிசினஸ்க்காக ஃப்ரெண்ட்ஸ் ஆகல சார். ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் இந்த பிசினஸையே ஆரம்பிச்சிருக்கோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க சார். தொல்காப்பியன் முதல்ல இங்க வரட்டும், அதுக்கப்புறமா இந்த பார்ட்னர்ஷிப்பை பத்தி பேசிக்கலாம். அது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே கேட்க வேண்டாம் ப்ளீஸ் சார். நான் கிளம்புறேன். வெயிட் பண்ணுங்க, இது வந்துடுறேன். சரிங்க. ஏய் மனோ,
அக்கா என்னடா அக்கா என்ன ஆர்த்தி நம்ம தலையில மண்ணவாரி போட்டாக்கா. ச்சே, என்னடா சொல்ற? தெளிவா சொல்லு. அந்த சுந்தரிய ராஜேஷ்க்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சுட்டாக்கா. ஏய், அப்படிலாம் இருக்காதுடா. ஆர்த்தி அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டா. அந்த ஃப்ராட் தான் ஏதாவது பண்ணிருப்பா. இல்லக்கா, ஆர்த்தி தான் இதை பண்ணி வச்சிருக்கா. அவன் மாமனார் மாமியார்லாம் அவளை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அது மட்டும் இல்லக்கா, இந்த விஷயம் கேள்விப்பட்டு அம்மாவும் வீட்டுக்குள்ள வராதுன்னு அவளை துரத்தி விட்டாங்க. கடவுளே, இப்ப எங்க இருக்கா ஆர்த்தி? அவ ஃப்ரெண்டு கோகிலா வீட்டுல இருக்காளாம். அந்த பொண்ணு தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா. ச்சே, ஏன் அந்த ஆர்த்தி பொண்ணு இப்படி எல்லாம் பண்றா? என்ன ஆச்சு அவளுக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னால நம்பவே முடியல மனோ. சரி, நான் அவகிட்ட போய் பேசுறேன். நீ வீட்டுக்கு போய் அம்மா கூட இரு என்ன? நீ ஆட்டோல போயிடு, நான் ஆட்டோல தான் சரி, வந்திருக்கேன். நான் அதுலயே போயிடுறேன். வா. மனோ, நீ வீட்டுக்கு போய் அம்மா கூட இரு என்ன? சரிக்கா. வெளிச்சடி போங்க. சரிம்மா. அம்மா, ஆர்த்தி இங்க இருக்காளா? கோகிலா, இங்க வாம்மா. வாங்கக்கா. ஆர்த்தி இருக்காளா? உள்ளதா இருக்கா? ஆர்த்தி, ஏண்டி, நான் கேள்விப்பட்டதெல்லாம் நிஜமா? உன் புருஷனுக்கு நீயே இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சியாமே, உண்மையா? சொல்லு. ஆமா ஆமா. ஏய், என்னடி சொல்ற? ஆ? என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணி வச்சிருக்க? ஆ? சாரிக்கா. எதுக்கு எனக்கு சாரி சொல்ற? நீ கெடுத்து வச்சிருக்கிறது உன்னோட வாழ்க்கைய. அத குழி தோண்டி புதைச்சிட்டு ஏன் என்கிட்ட சாரி சொல்ற? என்ன ஆச்சு? சொல்லு. ஏன் நீ இப்படி எல்லாம் செஞ்ச? சூழ்நிலை. இந்த மாதிரி பண்ண வேண்டிய சூழ்நிலை. சூழ்நிலை 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 மண்ணாங்கட்டி. புரியுற மாதிரி சொல்லுடி. அக்கா, உனக்கே நல்லா தெரியும், ராஜேஷ் என்னை போய் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த காரணத்துக்காக நான் அவரை வெறுத்தேன். அவர் கட்டின தாலியை கூட நான் கழட்டி கொடுத்துட்டு வர தயாரா இருந்தேன் இல்லையா? ஆனா அது நீ தான் தடுத்த. அவன் கூட தான் வாழணும்னு சொன்னேன். உன் வார்த்தை கட்டுப்பட்டு நான் அந்த வீட்டுல இருந்தேன். நான் பழைய கதையை கேட்கல ஆர்த்தி. புதுசா நீ பண்ணியிருக்கிற பைத்தியக்காரத்தனத்தை பத்தி தான் கேட்கிறேன். அக்கா, தயவு செஞ்சு என்னை முழுசா பேச விடு. அப்பதான் நான் ஏன் இப்படி பண்ணேங்கிறது உனக்கு புரியும். சரி, சொல்லு. அதுக்கப்புறம் நான் அந்த வீட்டுல இருந்தேனே தவிர ராஜேஷ்க்கு பொண்டாட்டியா வாழல. அந்த வீட்டுல கலா மட்டும்தான் என்ன வெறுத்தா. ஆனா மத்தவங்க எல்லாம் என்ன தாங்குனாங்க. ஆனா அப்ப கூட என்னால அந்த வீட்டுல ஒட்ட முடியல. நீ அட்வைஸ் பண்ணப்ப கூட அதை நான் ஏத்துக்கல. அதுக்கப்புறமா யோசிச்சு பார்த்தப்போ உன்னை புரிஞ்சுக்கிட்டு நான் படிக்க ஆரம்பிச்சேன். படிப்பை தவிர வேற எதை பத்தியுமே நான் நினைக்கல. அது அந்த கலா வேற மாதிரி தெரிச்சா. நான் என்னமோ படிப்புக்காக தான் அந்த வீட்டை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பேசினா. ஏன் ராஜேஷ் கூட அப்படிதான் பேசினாரு. அது என் மாமியார் கூட நம்பினாங்க. ஆனா அப்ப படிப்புல இருந்த கவனத்துல நான் அதை பெருசா எடுத்துக்கல. அப்பதான் என் படிப்புல எனக்கு ஒரு நல்ல தொடக்கம் கிடைச்சது. நான் நாசாக்கெல்லாம் போலான்னு கூட என் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் சில முடிவுகள் எடுத்தேன். உனக்கு சந்தோஷம் தரக்கூடிய முடிவுகள் தான். அந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா, ராஜேஷ்க்கு ஒரு நல்ல மனைவியா நல்லா வாழணுங்கிற முடிவோடு தான் அன்னைக்கு
அன்னைக்கு திருச்சியிலேருந்து நான் என் வீட்டுக்கு வந்தேன். ஆனா 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 என்ன? ராஜேஷும் சுந்தரியும் நான் புருஷன் பொண்டாட்டியா பார்த்தேன். ஒரு பொண்டாட்டி தன் புருஷனை